Hi friends, great thanks for being in my YouTube channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3-phase இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா புது கான்செப்ட் தான். இன்றைக்கி தான் அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸ் பற்றி போட்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. வந்து ஸ்டார்டர்ஸ்னால் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி வந்து படிச்சுட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி இன்னிலேருந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் தொடர்ந்து இல்லை, பட் அப்பப்போ ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் பற்றின வீடியோஸ் வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டர் அப்படிங்கிறத வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற மெத்தட் தான். ஓகேவா, சிம்பிளாக சொல்லலாம், வேறு எதுவுமே கிடையாது. அதோட ஸ்பீடை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அது எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கலாகவே 3-phase இண்டக்ஷன் மோட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டர். ஓகேவா, எப்படி வந்து ஒரு டிசி ஷண்ட் மோட்டர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டராக இருக்கோ அதே மாதிரி வந்து ஏசியில் உள்ள டைப்ஸில் வந்து 3-phase இண்டக்ஷன் மோட்டர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டர். ஓகேவா, ஸோ டிசி ஷண்ட் மோட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோடை இன்க்ரீஸ் பண்ண லோடு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக, லோடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த மோட்டாரோட டார்க் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ண விடாமல் அதே நேரத்தில் லோடு கம்மியாக இருந்தால் இன்க்ரீஸும் ஆக விடாமல் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும். ஹென்ஸ் டிசி ஷண்ட் மோட்டர் நாம் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் அப்படிங்கிற விஷயம் தான். கரெக்டாக, ஸோ டார்க் அப்படிங்கிறதோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-phase இண்டக்ஷன் மோட்டருக்கு இது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ S × E2² × R2 / R2² + SX2² அப்படின்னு சொல்லி இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டரோட ஃபார்முலா. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ E2ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டாரில் இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF. ஓகேவா, R2ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டார் சைடில் உள்ள ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, EMF ஒன்று. இதில் பார்த்தீங்க அப்படின்னா E2 R2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் பேராமீட்டர் தான். ஓகேவா, நீங்கள் கொடுக்குற சப்ளையை பொறுத்து ரோட்டாரில் இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து வேரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா. இது வேரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் வந்து வேரி ஆகும். கரெக்டாக, ஏன்னா டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு E2 அண்ட் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R2. இது வேரி ஆச்சுன்னா அது வேரி ஆகும், இது கம்மியாச்சுன்னா டார்க் கம்மியாகும். ஆனால் நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன், 3-phase இண்டக்ஷன் மோட்டர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டர்னா எந்த பேராமீட்டர் குறைஞ்சாலும் சரி எந்த பேராமீட்டர் கூடினாலும் சரி அதனால ஸ்பீடு குறைஞ்சாலும் சரி கூடினாலும் சரி டார்க் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும். அப்படின்னா ஒருவேளை அந்த E2 குறைஞ்சினா என்ன அர்த்தம், டார்க் குறையுன்னு அர்த்தம். டார்க் குறையக்கூடாது, டார்க் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் தான் ஸ்பீடு நம்ம கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும். கரெக்டாக, ஸோ அந்த டார்க்கை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய மெயின் பேராமீட்டர் யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பு கையில் தான் இருக்குது. ஸ்லிப் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஸ்லிப் அப்படின்றது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த என்ன சொல்கிறது ஸ்டேட்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடுக்கும் ரோட்டாரோட ஸ்பீடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்பீட்னா NS, அதாவது சிங்க்ரன் ஸ்பீடு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்பீடு இருக்கும். N வந்து NS-ஐ விட கம்மியாக இருக்கும். NS-ஐ விட N எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னா NS × 1 - S. ஓகேவா, NSங்கிறது ஸ்டாண்டர்ட், NS × 1 - S போட்டால் N வரும். ஸ்லிப்புன்றது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து யூனிட்டியாக இருக்கும். மோட்டார் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷனில் இருக்கும்போது மோட்டார் ரன் ஆக ஸ்லிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 நோக்கி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா, இப்போ ரெண்டு கண்டிஷன் நான் வந்து முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருப்பேன் நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஓகேவா, இந்த ஒரு சின்ன இந்த 2 விஷயம் மட்டும்தான். அது என்ன இந்த 2 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்லிப்பாகவும் இருக்கலாம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்லிப்பாகவும் இருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து லோ ஸ்லிப் ரீஜன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்லிப் ரீஜன். ஸோ 2 ரீஜன் இருக்குது. ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கலாம் அல்லது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்கை வந்து எந்த ரீஜனில் எப்படி ஆப்ரேட் பண்ணால் நம்ம ஸ்பீடை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரோட்டார் சைடு கண்ட்ரோல் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஸ்டேட்டார் சைடு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்டேட்டார் ரோட்டார் ரெண்டோட பேராமீட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்பீடை நாம் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத வாங்க அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ the method is known as V/F மெத்தட் அல்லது வந்து வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்காக இந்த மெத்தடை வந்து எம்ப்ளாய் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து ஸ்டேட்டார் சைட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியும் சரி வோல்டேஜும் சரி நம்ம இன்புட்டை வந்து நம்ம ஸ்டேட்டார் சைடில் தான் கொடுக்க போகிறோம். கரெக்டாக, ஸோ ஸ்டேட்டார் சைடில் கொடுக்கக்கூடிய இந்த வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி இதை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மோட்டாரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். சரிங்களா,
ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சின்க்ரனஸ் ஸ்பீட் ஆஃப் ஃபார்முலா என்ன 120f/p ஓகேவா. இது ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதில் வந்து ஃப்ரீக்வன்சி ஒன்று வேரி பண்ணால் சின்க்ரனஸ் ஸ்பீடு வேரி ஆகும். அதே நேரத்தில் நான் போல்ஸை வேரி பண்ணாலும் சின்க்ரனஸ் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். இந்த வீடியோவில் நம்ம போல்ஸை பற்றி படிக்க போகிறதில்ல. போல்ஸை பற்றி நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணால் எந்த மாதிரி வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை சொன்னால் இப்போ நீங்கள் ஃப்ரீக்வன்சி வந்து டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சின்க்ரனஸ் ஸ்பீடு. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் சின்க்ரனஸ் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டாக? சரி, ஓகேப்பா. நான் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் பண்ணால் ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். பட் இந்த ஃபார்முலாவை மட்டுமே வச்சு நாம் இந்த மெத்தடை இம்ப்ளாய் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆவரேஜ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா 1/4.44 K1 × TPH1 × V/F அப்படின்னு இருக்குது. V/F மெத்தடுங்கிறது ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா வச்சு தான் நாம் இம்ப்ளாய் பண்ணவே போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த V/F அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும் நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் இங்கே ஃப்ரீக்வன்சி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பேராமீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மேலே உள்ள பேராமீட்டர் வந்து குறைய போகுதுன்னு அர்த்தம். ஃப்ளக்ஸ் வந்து குறையக்கூடாது ஆக்சுவலாக. ஓகேவா? ஒருவேளை நான் ஃப்ரீக்வன்சியை குறைச்சிட்டேன், இந்த இடத்துல குறைச்சேன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஃப்ளக்ஸ் ரொம்ப அதிகமாச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே வந்து சேச்சுரேஷன் ஆகிடும். சேச்சுரேஷன் ஆகக்கூடாது. ஃப்ளக்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் வேறு அதுக்கு மேலே எந்த வேரியேஷனுமே பண்ண முடியாமல் போயிடும். ஹென்ஸ் இதில் என்ன நடக்கு ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் வோல்டேஜும் அதுக்கு ஏற்றபடி இன்க்ரீஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். இன் விச் த டார்க் இஸ் ஆல்சோ மெயின்டைன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா வச்சு ஃப்ரீக்வன்சி மட்டுமே நீங்கள் வேரி பண்ணாமல் இந்த ஃபார்முலா வச்சு ஃப்ரீக்வன்சி வேரி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜும் வேரி ஆகி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகணும். பட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகி வோல்டேஜும் அதுக்கேற்றபடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இன்க்ரீஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும். இன் விச் டார்க் ஆல்சோ மெயின்டைன் கான்ஸ்டன்ட். பட் இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி வேரியபிள் வோல்டேஜை நான் எங்கே இருந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான் நான் கடைசியாக முக்கியமானதாக சொல்ல போகிறேன். பொதுவாக ஏசி இன்புட்டை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இருக்கும், கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகேவா? கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ஃப்ரீக்வன்சி வேரி ஆகும்போது எப்படி வந்து வோல்டேஜ் வேரி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசியை ஒரு கன்வெர்ட்டரில் கொடுப்பேன். கன்வெர்ட்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரெக்டிஃபயர். ஏசியை ரெக்டிஃபயரில் கொடுத்தா டிசியாக மாறும். டிசியை இன்வெர்ட்டரில் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஏசியாக மாறும். ஆனால் அதில் வர்ற ஏசிக்கும் இன்புட்டில் கொடுத்த ஏசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கொடுக்கக்கூடிய ஏசி வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி. இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய ஏசியோட அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் வோல்டேஜ் வேரியபிள் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி வேரி ஆகும், வோல்டேஜும் வேரி ஆகும். ஸோ ஃப்ரீக்வன்சி எப்படி வேரி ஆகுதோ அதை பொறுத்து வோல்டேஜ் வேரி ஆகும். ஹென்ஸ் ரெண்டுமே வேரி ஆகிறதுனால ஒன்று வேரி பண்ணால் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக வேரி ஆகும். ஹென்ஸ் the flux is maintained constant and the torque is also maintained constant, in which the speed of the motor is maintained constant அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்புட் எடுத்து இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்டேட்டரில் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குரிய டார்க்கோட கிராஃப். டார்க்குக்கும் ஸ்லிப்புக்கும் பிளாட் பண்ணுறது. ஸ்லிப் வந்து 1லேருந்து 0 வரைக்கும் குறைஞ்சிட்டே வரும். மோட்டார் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக டார்க் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டார்க் டிக்ரீஸ் ஆகும், ஸ்பீட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ரெண்டுமே என்னென்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஆக்சுவலாக இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் சொல்ல முடியாது. மோட்டார் வந்து ஃபுல் ஸ்பீட் அட்டைன் பண்ணிடுச்சுன்னா டார்க் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஓவரால் அதுக்கு வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக ஸ்டேட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, see you guys, take care. See you in the next video. Until then, bye, cheers. Thank you for watching.